அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கேஆர்பி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. தென்பெண்ணை நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையின் காரணமாக கிருஷ்ணகிரி கேஆர்பி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், வணக்கம். இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. சாருலதா, அதாவது கர்நாடக மாநிலம் ஓசூர், கிருஷ்ணகிரி ஆகிய தென்பெண்ணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக கேஆர்பி அணைக்கு நீர் வரத்து என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்யக்கூடிய இந்த சூழ்நிலையில் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீர் நிலைகளும் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. பல பகுதிகளில் ஏரிகள் நிரம்பி வருகிறது. தற்போது கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையை பொறுத்தவரை இன்று காலை 6 மணி நிலவரப்படி பார்த்தோமானால் 4062 கன அடி இந்த நீர் வரத்து என்பது இருந்தது. தற்போது காலை 8 மணி நிலவரப்படி 6517 கன அடியாக தற்போது நீர் வரத்து என்பது அதிகரித்திருக்கிறது. அணையின் பாதுகாப்பு கருதி தற்போது 4249 கன அடி நீர் தற்போது தென்பெண்ணை ஆற்றிலிருந்து இந்த நீரானது அப்படியே திறக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் தற்போது வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கிறது. தற்போது அணையின் நீர்மட்டத்தை பார்த்தோம்னால் அணையின் முழு கொள்ளளவான 52 அடியில கிட்டத்தட்ட அணை முழு கொள்ளளவை எட்டி இருக்கிறது. அதாவது 50.45 அடியை தற்போது எட்டி இருக்கிறது. இதன் காரணமாக அணையின் பாதுகாப்பு கருதி இந்த நீர் வெளியேற்றம் என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அணைக்கு நீர் வரத்து என்பதும் தொடர்ந்து அதிகரிக்க கூடும் என்பதற்காக தற்போது நீர் வெளியேற்றமும் தற்போது படிப்படியாக உயர்த்தப்பட்டு வருகிறது. எனவே கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை ஆகிய 3 மாவட்டத்தில் கரையோரம் வசிக்கக்கூடிய மக்களுக்கு தொடர்ந்து வெள்ள அபாய எச்சரிக்கையானது தற்போது விடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கரையோரம் இருக்கக்கூடிய அந்த மக்கள் எக்காரணத்தை கொண்டும் ஆற்றை கடக்கவோ ஆற்றில் குளிக்கவோ, அது மட்டும் இல்லாமல் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு கொண்டு சென்று பின்னர் அங்கு கால்நடைகளுக்கு நீர் பருகுவதற்காக அந்த பகுதியில் விடக்கூடாது எனவும் தற்போது மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தற்போது கேஆர்பி அணைக்குள்ளாக பார்த்தோம்னால் அந்த தரைப்பாலத்திற்கு மேல் தற்போது தண்ணீர் செல்லக்கூடிய இந்த சூழ்நிலையில் தற்போது கேஆர்பி அணைக்குள்ளாகவும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் யாருமே அணைக்கு செல்லக்கூடாது எனவும் தற்போது மாவட்ட நிர்வாகம் தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. சாருலதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்.